ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நான் சொன்னது தான் அப்படி மாதிரி இன்னொரு ரீ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறேன், அது நல்ல உனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டி அப்படின்னு. அப்பா அதெல்லாம் எனக்குலாம் எதுவும் வேணாம், ஆக்சுவலாக நான் டாக்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறேன், மெடிக்கல் இதில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. எங்கப்பா என்னது இதெல்லாம் வந்துட்டு பாசிபிளாக, நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு வந்துட்டு பிளட்டை பார்த்தாவே உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் அப்போ மயக்கம் போட்டு விழுத்து, நீ பிளட்டையும் பார்க்கவும் மாட்டேன், அதுக்கு எப்படி அப்படின்பாங்க. அப்போ இதுக்கு ஒரே ரீசன், நான் ஏன் டாக்டர் ஆகணும்னு சொன்னோன்னா நிறைய பீப்புளெலாம் சேவ் பண்ணும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹீரோனி அப்பா ஆக்சுவலாக நீ நம்புங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னால் முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே இதாக ஆகாது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்துட்டு அப்பா அப்படிம்பாங்க. அப்போ மைண்டு சேஞ்ச் ஆகிற அப்படி தானே, சரி விடு நாளையிலேருந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. எனது ஸ்பெஷல் ட்ரைனிங்கா, என்னது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு இது டியூஷனுக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து சிக்கன் சூப் வந்து வைக்கலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஹீரோயினி சரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சிக்கனை வந்துட்டு நீ தான் கட் பண்ணணும் அந்த கோழியை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தியா நீ பயந்துக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவேன். அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே, நான் இது பண்ணுறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சரி என்னது நான் கட் பண்ணுமா அப்படிம்பாங்க. அதே மாதிரிட்டு எங்கள் அப்பாவும் கட் பண்ணி கோழி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அவுத்து விட்டுருவாங்க. எங்கள் அப்பா கேட்டதுக்கு அப்பா அதை எங்கேயோ ஓடிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து இவங்களோட கம்ப்யூட்டரில் பார்க்கும்போதுட்டு இவங்களோட பேப்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. அப்புறம் எங்களோட ஃப்ரெண்டோட ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களாம் இந்த லீவ்லலாம் அப்லோட் பண்ணிட்டுருப்பாங்களே அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க டைரியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணுவாங்க, இந்த சம்மருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு எங்கே அவனை காணாமே அப்படின்னு பார்த்துக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே இருந்துட்டு வருவார். அப்போ அவர் வந்துட்டு நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு சரி ரன்னிங் போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போவாங்க. அதே மாதிரிட்டு நம்ம ஹீரோயினியும் வந்துட்டு அதே பிளேஸில் ஒளிஞ்சிருந்துட்டு பாடுற என்ன ஒரு எதர்ச்சியாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே இருந்துட்டு வேகமாக போயிடுவார். அதுக்கப்புறமேட்டு அச்சோ இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோயினி அங்கே தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோன்னு ஸ்வான் பார்த்தியா ஹாய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம் அப்படின்னு, ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறோம்னு, நாளை எதுவும் ஃபாலோலாம் பண்ணலையே, லைப்ரரிக்கு வந்தேன், ஆக்சுவலாக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க புக்கெல்லாம் பார்க்கலான்ட்டு, வேணா நம்ம 2 பேரும் ஒன்றா அப்படின்னு. மெடிக்கல்லாம் வந்து உனக்கும் செட் ஆகாது, நீ வச்சிருக்க புக்குக்கும் செட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்பாங்க. ஆக்சுவலாக புக்கை மாற்றி எடுத்து வந்திருப்பாங்க. ஐயோ இது வேற புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. ஹீரோவும் கீழே வந்துட்டு இவளுக்கு ஏதோ சம்திங் ராங் போல அப்படின்னு அவர் நினச்சிட்டு மறுபடியும் போய் பேசலாம் அப்படின்ட்டு மேலே போவார். அதுக்கு மூலியம் வந்துட்டு ஒரு கால் வரும். அந்த கால் யாருன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட அடிக்கடி கால் பண்ணிருந்துச்சுல, அந்த நானி அந்த பொண்ணு தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பேஸ்கெட் பால் வந்துட்டு விளாண்டுருப்பாரு. ஹீரோயினி கரெக்டாக வந்துட்டு அங்கே போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு இன்னைக்காவது எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வான் நீ என்ன இது பண்ணிட்டு இருக்க பாரு, இன்னைக்கு நான் கண்டிப்பாக பேசுவேன் பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. இது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க கிக் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு அந்த ஷர்ட்டில் இருக்கலாம் அதெல்லாம் போட்டு வார்ம் அப் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோட்ட வந்துட்டு நான் வந்து கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவார். என்ன நீ வந்துட்டு இது பண்ணாலும் நாம் 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணது ஒரு தப்பா, ஆக்சுவலாக டாப் ஸ்டூடெண்ட்லாம் அங்கே நிறைய பேர் வருவாங்க, படிக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் நான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிற, உண்மையாக இப்போ நீ என் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லும்போதுட்டு சரி விடு அப்படின்னு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இது விளாண்டுட்டே இருப்பாரா. அங்கே ஸ்வான் நான் சொல்கிறது கேட்குறியே மாட்டேன், ஏன் நீ என் மேலே கோவமாகவே இருக்கேன், இப்போ நான் மறுபடியும் ஒரே ஸ்கூலில் இருக்கிறோம், உனக்கு வந்துட்டு அதில் ஒரு ஹாப்பி கூட இல்லையானோடனே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னும், அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டோன்னே ஆனால் இது வந்துட்டு உனக்கான ஃபீல்டில் நீ டீச்சரை செலக்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படின்னு பேசும்போது கரெக்டாக நம்ம ஷகியும் அங்கே வந்துடுவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, சின்ன சின்னதாக ட்ரெஸ் போட்டு இங்கே வேறு உடம்பே தெரியுது, அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்ட்டு அங்கே போகலான்னு போகும்போதுட்டு அங்கே பக்கெட்டில் இருக்க தண்ணி இதில் கவுந்தடிச்சு வந்துடுவார். நம்ம ஹீரோயினி போயிட்டு சகி எந்தரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அவனுக்கு அப்படியே மூக்குலலாம் தண்ணி ஏறிடும். நீ ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க.
அதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பேருக்கு குஜாமா குஜாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஓகேன்னு ஹீரோயினி கையை வேற பிடிச்சது. ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்டா பயந்துட்டியா, உனக்கு தண்ணினா பயம்லன்னு. எனக்கு அப்படிலாம் பயம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, சிம்பிளா சொன்னா எனக்கு வாட்டர்னாவே பிடிக்காது அப்படிமா. அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வச்சுக்கவே நீ என்னை ப்ரொடக்ட் காப்பாத்துறல அதுவே போதுன்னு, நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு எப்பத்துல எனக்கு பிரச்சனை தான் தந்துட்டு இருக்கேன். நீ என் ஹீரோயின் இல்லை அப்படின்னு. நான் இல்லடா, நான் இதை வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் பேசுறத பத்தி ஹீரோ எந்திரிப்பாங்களா, ஸ்வான் அப்படின்னு அவனை விடு அப்படின்பான். ப்ளீஸ் போவாத, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு. பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை, நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே சேம் ஸ்கூல்ல இப்போ சேர போறேன்னு நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான், நம்ம அப்புறமா பார்க்கலாம், சம்மர் லீவ் முடிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு டே ஏன்டா இவன் இந்த மாதிரி பண்ண, இவன் பாரு இவன் ஹாப்பியா சொன்னானா சுகமா சொன்னானே புரியல அப்படின்னு. அவன் லைக் பண்ணல, நான் அவனே லைக் பண்றேன், இப்போ உனக்கு சந்தோஷமா ஹாப்பியா அப்படின்னு வேற சொல்லுவான். அதுக்கு ஹீரோனி ஷகியோ தண்ணியில விழுந்து மண்டை எதனா குழம்பிருச்சா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு டே எங்கள் அம்சா வாடா அப்படின்னு ஹீரோயினியோட அப்பா கூப்பிடுவாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறதுக்கு, நீ தினமும் மயக்கம் போட்டு விழுவுற மாதிரி தண்ணிக்குள்ளேயெல்லாம் போய் விழுந்துட்டியாமா, குஜாமா தான் நீ வந்துட்டு காப்பாற்றுறேன்னு சொன்னா அப்படின்னு. அங்கிள் அதெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கு நம்புறீங்க, அதெல்லாம் சும்மா ரூமர்ஸ் அங்கிள், அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் கண்ணில் பார்த்தா மட்டும் நம்புங்க அப்படின்னு. ஆமாடா ரூமர்ஸ்லாம் எதுவுமே நம்பக்கூடாது, பட் ஆனால் நீ சின்ன வயசுல இருக்கும்போதுட்டு பார்த்தோன்னா வச்சுக்கவேன், பெட்லலாம் தூங்கும் போதுட்டு ஈரம் பண்ணுவல, இப்போ டீனேஜில் கூட அப்படிதானே அது அப்படின்னு சொல்லி. அங்கிள் விடுங்க விடுங்க, குஜாமா என்னை காப்பாத்தினானே வச்சுக்குவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு. எப்பயுமே எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும்போது குஜாமா அங்கே இருக்கிறாங்களா, அதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்டேன். ஆமா நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்துட்டு ஒன்றுக்காக தான் விளாடுறீங்க, அப்ப அவ இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை, ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிப்பீங்க அப்படின்னு. இல்ல அங்கிள் இது வந்துட்டு ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். டே நீ வந்துட்டு இப்போ என்ன சொல்ற, கிளியரா சொல்ல அப்படின்னா. அங்கிள் உங்களுக்கு எதுவும் தெரியல, நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதரா இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். என்னடா சொன்ன, ஒரே கொழுப்பு தான் அவனுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். டே இன்னொருக்க வீட்டு பக்கம் இங்கே வந்துடாது அப்படின்னு சொல்லுவாரு. டேடி வந்துட்டு கையில் வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாரா. அப்போ என்னப்பா இது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரிட்டு காமெடியாக இருக்கீங்க அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு குஜாமா இங்கே வா, இங்கே வந்துட்டு உட்காரு அப்படின்னு வந்துட்டு எங்கள் டேடி வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி அங்கே வந்துட்டு போனோடனே உண்மையை சொல்லு, நீ அடிக்கடி இப்போலாம் லேட்டாக வர, அதுக்கெல்லாம் காரணம் ஷகியூவா அப்படின்னு கேட்பாங்க. என்னது ஷகியூவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் அவனை நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னு. என்கிட்ட போய் சொல்லாது அப்படிமா. அப்பா உண்மையாதான் எதனா அது நடந்துச்சா, என்ன அது சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு ஹீரோயினி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு எங்கள் டேடி வந்துட்டு சொல்லுவார், ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லுவாங்க, யாரு நானு, அவனேவா, இப்ப என்ன காமெடி பண்றீங்களா, லவ் ஆமா, யார் சொன்னது அப்படின்னு. அப்போ உனக்கு அவனை உண்மையா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கேட்பாங்க. அப்பா நீங்க வந்துட்டு என்ன பேசிருக்கீங்க, பிடிக்குதா பிடிக்கலையான்னு, என்ன அவனையெல்லாம் லவ் பண்றது இம்பாசிபிள் டேடி, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிமா. நிஜமா ஒன்னா அஃப்கோர்ஸ் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூமர்ஸ் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் அடிச்சாரு அப்படின்னு. அதெல்லாம் விடுமா ஏதோ தப்பா இது கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஷகி வந்துட்டு இங்க வீட்டுல வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேட் மேலே வந்துட்டு ஏறிட்டா மறுபடியும் ஆந்த மாதிரி தொங்கலான்ட்டு ஏறி உள்ள குதிக்கலான்னு பார்ப்பான். கரெக்டா வந்துட்டு அவங்க டேடி வந்துருவாங்க, ஹீரோயினியோட அப்பா. கரெக்டா வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு கேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டே போயிட்டு, டேய் ஈஸியான வழி கீழே இருக்கும் போதுட்டு மேலே எதுக்குடா ஏறிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அங்கிள் அப்படின்னு சிரிச்சுட்டு அவனும் வந்துட்டு கீழே இறங்குவான். இறங்கினோடனே வந்துட்டு உள்ள போலான்னு பார்த்தோன்னா, டே இருறா உனக்கு ஒரு பாடத்தை கற்று தரேன், இன்னொருக்கா இங்கே உள்ள வந்த அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது கேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒசரமா வைக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு இங்கே கிரவுண்டுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்க. என்னடா நீ கூப்பிட்டல, நீங்க சின்ன வயசு இதெல்லாம் விளையாடுறக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபேர்வெல் கேதரிங் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஃபேர்வெல் இதுன்னா ஹோல் கிளாஸுமே வருவாங்க அப்படித்தானே அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னா, அப்போ வந்துட்டு ஜானும் வருவான்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. யார் அந்த எக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கு மறுபடியும் நீ கலாய்க்காத அப்படின்னு. ஆமா அந்த அடக்காக்கிற கோழிக்கு வச்ச முட்டை மாதிரிட்டே இருப்பான், அவன் காஸ்டியூம் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கணும். ஆமா கீழே பொறிச்சு வந்தானா அப்புறம் எல்லாம் புண்ணாயிடும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு டேய் நீ ஃபர்ஸ்ட் கம்மிட்டுருங்க, நான் வந்துட்டு குரூப்ல அவன்கிட்ட கேட்குறேன் வரானா இல்லையான்னு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வாரையா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஸ்வானு வந்துட்டு ஓகே வரேன் அப்படின்னு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு ஸ்வானு வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க.
அதுக்கு அவன்லாம் வந்து இங்க பேரு கிழக்கு பக்கம் உதிக்க சூரியன் மேற்கு பக்கம் உதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டே இதெல்லாம் என்ன, நீ வராம இருந்தாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோட எங்க அப்பா வந்துட்டு, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, நந்தி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் வராங்க, அதுக்கப்புறமேட்டு அங்கிள்ஸும் வராங்க, அதனால நீ உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், நீ வந்துட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு, அப்பா ஆக்சுவலாக நான் வந்துட்டு இங்கே ஃபேர்வெல் கேதரிங் ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்கு, அங்கே போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா வந்துட்டு, நீ அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், கிளாஸ்மேட்லாம் உனக்கு என்னடா முக்கியம், நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. அப்போ இதுதான் லாஸ்ட் அவங்கள மீட் பண்ணுறது அப்படின்னு. வருஷம் வருஷம் லீவ் விடுவாங்களே யூனிவர்சிட்டியில், அப்போ போய் மீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி மேக்கப் போடுறேன் அப்படிங்கிறதுல மைதா மாவா போய் இது பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போடுறேன் அப்படின்ட்டு அப்படியே வாயிலெல்லாம் அப்பி வச்சிருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு அவங்க டேடியும் வந்துட்டு உள்ள வருவாங்க. அப்பா அப்பா என்னை பார்க்காதீங்க அப்படின்பாரு. இங்கே இங்கே காமி காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினி காமிச்சோன்னே ஹா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பா சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி அழகா இருக்கேன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் ஏன் பொண்ணு இல்லை அப்படின்னு வேறு சொல்லுவார். உண்மையாவா அப்படின்னு கேட்டோன்னே, ஆக்சுவலாக எங்கள் ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம், சொல்லுங்கள் உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். கணத்துலலாம் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிற மாதிரிலாம் போட்டுக்கோமா, அப்புறம் லிப்ஸ்டிக் வந்து லைட் கலர் போடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். டேடி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுப்பாங்க. நான் போயிட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன் எப்படி போட்டிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போவார். அதுக்கப்புறமேட்டு இங்கே விண்டோ கதவை யாரோ தட்டுவாங்க. யாருன்னா நம்ம ஷகி தான் தட்டிருப்பான். நம்ம ஹீரோனியும் போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஹீரோயினி மூஞ்ச பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி, டே எதுக்குடா சிரிக்கிற, இதுனா அவ்வளோ கேவலமாவா இருக்கு அப்படின்னு. குஜாமா நீ பார்த்தனா ஏதோ பண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவான். டேய் சிரிக்காத, எங்கள் அப்பா தான் சொன்னார் இன்னும் கொஞ்சம் இது பண்ணான்னு ப்ராசஸ் பண்ணால் அவன் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்பாங்க. ஆமாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணாலும் வச்சுக்கவேன், அப்போ பண்ணு மாதிரி தான் இருப்பேன், ஏதோ செலிப்ரேஷனுக்கு கேக்குக்கு பதிலாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம குஜாமா வந்துட்டு கண்ணிலே அடிச்சிருவாங்க, அவன் ஓடிடுவான். இங்கே வந்து பார்த்தா இவங்கெல்லாம் சிரிச்சிட்டே இருப்பாங்க. இவனோட கண்ணு வேற லைட்டாக வீங்கின மாதிரிட்டா இருக்கும். போடா எனக்கா இது வேணா நீயே தின்னு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கே வந்துட்டு சொல்லுவான், டே எப்படிட்டா இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு. ஏறா சொல்கிறேன், காலையில் நாங்கள் போனோன்னா இப்படியெல்லாம் நடந்தா, அப்போ எப்படியெல்லாம் நடந்தா, இப்படி அடிச்சிட்டாடா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அதெல்லாம் காயந்தாண்டா இது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு வலிக்குது அப்படின்னு. டே இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். லவ்லலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஷகி சொன்னோன்னே, அப்புறம் ஏன்டா அவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு. ஏன்னா என்னை விட மொக்கையா நீ இருக்கல அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ஜுவான்ட்டு என்ன பேசுறது அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜுவான்காக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று இது பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு இங்கே கிராஜுவேட் இதில் இது பண்ணும்போது எல்லாம் ஒட்டுக்காக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த இதை வந்துட்டு நம்ம ஹீரோ இருந்திருக்க மாட்டார், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இதை வந்துட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டோன்னையும், குஜாமா நீ வந்துட்டு எங்கே இருக்க அப்படின்னே, நான் வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். அது இல்லாமல் ஃபேர்வெல்ல இதுக்கே நீ வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு வந்துட்டு கேட்டேன். நான் ஃபோட்டோலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, குஜாமா ஆக்சுவலாக சாரி அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஓலா பொண்ணு வந்துட்டு வரும். அந்த பொண்ணு வந்தோடனே ஹாய் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்லும். அந்த பொண்ணை பார்த்தோன்னே எவ்வளோ நீ சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. அவனுங்க அந்த சைடு விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. இங்கே பாரு காஸ்டியூம் பார்த்தோன்னா சர்க்கஸில் இருக்க மங்கி வளர்ந்த மாதிரிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறமேட்டு டே போடா நீ போயிட்டு அந்த பொண்ணை எதனா பிச்சு கலாயிடா இந்த அப்படின்னு சொல்லுவாரு. போக முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கு வந்துட்டு டே போடா எனக்கு பதிலாக உனக்கு சான்ஸ் ஒரு 501 மார்க் எடுத்துட்டாலே இதை விட என்ன இருக்குது போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவனும் ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். டே என்னடா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. எப்பயுமே சண்டை பண்ணிட்டு தானே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இவனும் வந்துட்டு ஹாய் அப்படின்னு, இவனுக்கு எதோ லூஸா அப்படின்னு வந்து கேட்டேன். டே ஃபைட்டிங் தான் நல்லா பண்ணுறான் அப்படின்னு அவனு வந்து சொல்லுவானுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு உன்னை பார்க்கும்போதுட்டு அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை இங்கே நின்றுட்டு இருக்கீங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு டே என்னடா சொல்ல வந்த அப்படின்னும், நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ சிரிச்சானா இன்னைக்கு செமையாக அழகாக இருப்ப அப்படின்னு. அந்த பொண்ணு சிரிக்க லிப்ஸ்டிக் வந்துட்டு பல்லெல்லாம் இருக்குமா, அதனால தான் சொல்லியிருப்பா. இங்கே பாரு அவளை கலாஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட போய் இது பண்ணியிருப்பானுங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினி வந்துட்டு சோகமாக வருவாங்க. இந்த கரெக்டாக நம்ம ஷகியும் போயிட்டு குஜாமா நான் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணுற தாட்டில் தான் போயிருப்பான் நான் வந்து அப்படின்ட்டு தூக்கிட்டே சொல்லுவான். நான் என்ன சொல்ல வரேன்னா நீ கேனேன் அப்படின்னு வந்து நம்ம
ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது ஹீரோயினி போடா நாட்டில் எது கேட்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு யான் அப்படின்னு வந்துட்டு கேட்டோன்னே யான் என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷகி கேட்பான். ஜுவான் வந்துட்டு இங்கே வரலையாமா அப்படின்னே ஜுவான் இங்கே வரலையா அப்படின்னு எந்திரிச்சு வேகமாக வந்துட்டு கத்திடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஓலா பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே தான் க்ரஷில் என்னதான் அவன் வரலையா அப்படின்னு. ஆமாம் நான் இப்போ தான் வந்து கால் பண்ணேன், அவன் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டான், எங்கள் ஃபாதர் வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. என்னதான் அவன் உண்மையாகவே ஃபேர்வெலுக்கு வரலையா அப்படின்னு. ஆமாம் எப்படி வராமல் போவான், ஆக்சுவலாக அவன் தான் என்கிட்ட சொன்னான்ல வரேன்னு சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லான்னு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஷகி வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் அவன்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு. ஜுவானும் வந்துட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் என்ன இருக்குது, அப்போ வந்துட்டு நாம் முக்கியம் இல்லை ப்ரொஃபஸர் முக்கியம் தான் அவன் போயிருக்கான் அப்படின்னு. என்னடா அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜுவானுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி அவங்க ரெஃபு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஹாப்பியாக ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறது விட்டுட்டு ஒருத்தங்க வரலன்னு சொல்லிட்டு நாம் இதுக்கு சண்டை பண்ணிருக்கணும், நாம் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுற இது பார்க்கணும், அப்புறம் இன்றைக்கி வந்ததும் இல்லை இதாக போய்டும்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆறுதல் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் சரி ஓகேன்ட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி வந்துட்டு ரொம்ப சேடாக அப்செட்டாக இருப்பாங்க. அதே மாதிரிட்டு அந்த ஓலா பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணு அப்செட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு அவுட் ஆஃப் மைண்ட்லேயே இருப்பார், ஆக்சுவலாக நம்ம அங்கே போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபோன் பார்ப்பாரு, டைம் ரொம்ப போயிட்டே இருக்கு, இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு நம்ம ஷகியும் இந்த இதை சாப்பிட அதை சாப்பிடணும் ஒன்று எடுத்து வைப்போம். பட் ஆனால் ஹீரோயினிக்கு சாப்பிட்ற அளவுக்கு மைண்ட் செட்டுமே வந்துட்டு இருக்காது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்துச்சு. அப்போ எனக்கு சொந்த இம்பார்ட்டண்டான வேலை இருக்கு, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்துட்டு கிளம்பிடுவார். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினி எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்களா, மற்றவங்களாம் சாப்பிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியே போகுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்செட்டாக உட்காந்துருக்க போது ஷகிக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பொண்ணு அப்செட்டாக இருக்கனால வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்புறமேட்டு நம்ம ஷகி வந்துட்டு ஹீரோயினி வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு வந்துட்டு சொன்னோன்னே இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஏன் அவன் வரலன்னு தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்டா என்ன சொல்கிற அப்படின்னு. பூஜாமா ஆக்சுவலாக வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு நான் அன்றைக்கி பால்கனி பார்த்துருந்தால அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லைடா இது இன்னொரு டைம் சொல்லு, எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறமேட்டு ஷகியும் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு என்ன பிரச்சனையாக இருக்குது, ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் வந்துட்டு சேம் கிளாஸ்மேட்டு, ஆனால் நீ வந்துட்டு ஃபேர்வெலுக்கு என்கிட்ட ஒன்று கூட பேசவே மாட்டேன்ற, சொல்லு என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவான். ஜுவான் இப்போ மட்டும் இல்லை ஸ்வானில் ஷகியூ இப்போ மட்டும் இல்லை, நம்ம எப்போயுமே சின்ன வயசுல ஒட்டுக்காக தான் வளர்ந்துறோம், எத்தனை ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஸ்கூல் முடியும் போதுட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணுற மாதிரி ஷகியூ ஆக்சுவலாக கங்க்ராச்சுலேஷன் இந்த கிராஜுவேஷன் இந்த ஸ்கூல் இப்போ முடிக்க போகிறோம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு ஹீரோயினியும் வந்துட்டு அப்செட்டாக தான் குடிப்பாங்க. ஹீரோயினி குடிக்கிறதுனால இவனும் வந்துட்டு குடிக்குவான். ஆனால் இவனுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹீரோயினி வந்துட்டு அவனை நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுக்கும் புரியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் வந்துட்டு அங்கே இருந்துட்டு ரன்னிங்லேயே வந்திருப்பார், அந்த பிளேஸில் இருந்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டே இருப்பார். நம்ம ஹீரோயினி வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துட்டு நிற்பாங்க. எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு. இல்லை எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டா சரி ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன். ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இந்த கிராஜுவேஷன் இதுக்கு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்களா அன்றைக்கி தான் நாங்கள் வந்துட்டு வரல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார். இதையும் மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு சொல்லுவாங்க, இரு நான் வந்துட்டு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக கிராஜுவேஷன் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக நம்ம ஹீரோட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு ஹீரோவோட பிக் வந்துட்டு ஒட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இது வந்துட்டு ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இதை பார்த்தா உனக்கு ஒரு நாள் ஞாபகம் இல்லை, அதனால தான் நானே பண்ணேன், நேற்று நைட்டு தான் தோணுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஏன்டி இப்போ கிராஜுவேஷன் ஃபோட்டோ இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு குஜாமா தேங்க்யூ அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சரிப்பா நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. ஹீரோ எல்லாத்துட்டையும் சாரி நான் வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஓலா பொண்ணு வந்துட்டு ஷாக்காக இருக்கும். அப்புறம் ரெஃப் வந்துட்டு உண்மையாகவே நீ வந்துட்டியா ஃபைனலாக அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓலா வந்துட்டு ஜுவான் நீ வாவேன், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேகமாக போயிட்டு போவோம். அதுக்கப்புறமேட்டு அங்கே போய் நின்றுட்டு ஜுவான்
அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் சம்திங் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப நாளாக இது பண்ணிட்டே இருந்தேன். சரி நீ படிச்சுட்டு இருக்க, உன்னோட ஸ்டடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காகவே போவோம். அதுக்கப்புறமேட்டு ஏன் என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வாய் அப்படின்ட்டு வெல்கம் பண்ணோம். இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நம்ம வேற பார்க்கவே இல்லைல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படியும் ஃபைனலாக நீ வந்துட்ட ஜ்வான் அப்படின்னு வந்துட்டு சொன்னோம். ஆக்சுவலாக உங்கள் மேலே நாங்கள் வந்துட்டு ரொம்ப க்ரஷ்ஷாக இருந்துட்டு ஒரு ஃபேன் கிளப்லாம் வேற ஆரம்பிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இவரு உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கொடுத்தாங்களா, அதே மாதிரிட்டு பிக் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட பிக் வந்துட்டு வேற பிக் ஒட்டிட்டு அதேமாரி ஃபோட்டோ வந்துட்டு ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க, கிராஜுவேஷன் ஃபோட்டோன்ட்டு. ஏன்னா நீ வந்துட்டு எங்கள் கிளாஸு இதில் நீ ஒன்று தான் மிஸ் பண்ண, அதனால தான் நாங்கள் கொடுக்கலான்னு இது பண்ணியிருந்தோம் அப்படின்னு ரெஃப் சொல்லும். தேங்க்யூ எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த 3 வருஷமாக வந்து நான் தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அதிகம் பேசாமல் இருந்துட்டேன், இப்போ தான் எனக்கு புரியுது, சாரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் வந்து கிளாப் பண்ணுவாங்களா, அதுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தான் சொல்கிறான்ல 3 வருஷமாக உனக்கு நம்ம ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன ஆவான் அப்படின்னு வந்துட்டு நம்ம சகி சொல்லுவான். எங்களுடைய சவியை அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி விடுடா அப்படின்னு சொன்னேன். என்ன விட சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவனை தான் பிடிக்கும், என்ன யாரையும் பிடிக்கல அப்படின்னு. ஏன்டா உன்னையும் தான் பிடிக்கும், நம்மளோட கிளாஸில் லிட்டில் பிரின்ஸே நீ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். இப்படி ஆமாடான்னு எல்லாம் சொன்னேன். ஓகே அப்படின்னு. சரி நான் பாட்டா அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சகியும் இருக்கான்ல, அவன் நம்ம கிளாஸ் ரெஃப் என்ன தான் பாட சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை நான் ஏதோ நல்லா பாடுவேன்னா சொல்ல முடியாது, ஏதோ லைட்டாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். சொல்லிட்டு அங்கே இருக்க மைக் வந்து எடுத்துகிட்டு அதில் இந்த டிவியில் வர்ற அதே சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு பாட ஆரம்பிப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் ஆன்னு சொல்லிட்டு மண்டே டிக்கெட் வந்து சகி வந்துட்டு பாதிலேயே பிடிங்கி ஒரு நான் பாடுறேன்பாங்க. ஹீரோ வந்துட்டு உட்காந்துட்டு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி ரசிகதை பார்த்துருப்பாங்க. ஹீரோயினிக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த பாஸ்டில் வந்துட்டு எப்படி ஹீரோ வந்துட்டு இந்த செமஸ்டரில் மீட் பண்ணோம், ஃபஸ்ட் டைமே போயிட்டு அவரோட ஃபேண்ட்டை கிழிச்சது, அடுத்து அவர் மேலே இடிச்சுட்டு அவரோட ஷர்ட்டை கிழிச்சது, அது எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கோம். அதே சமயம் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணும்போதுட்டு நம்ம சகியையும் நம்ம ஹீரோவையும் வந்துட்டு தடுப்பாங்களே அந்த சீனை, அப்புறமேட்டு ஹீரோயினிக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஹீரோ வந்துட்டு தூக்கிட்டு போவார்ல அந்த சீனை. அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் டைம் இவங்க ஸ்கூல் டீச்சர்ஸோடலாம் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணப்போ கேம்ஸ் விளாண்டப்ப ஹீரோ மோட்டிவேட் பண்ணது, அந்த இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த சீன் தான் எனக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரில. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து லைப்ரரியிலலாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாமுக்கு வந்துட்டு படித்தது. அப்புறம் ஹீரோயினி இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போர்டில் கரெக்டாகவே ஆன்சரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுவாங்களா அது. அப்புறம் இங்கே மேம்கிட்ட வந்துட்டு லாஸ்ட் டைம் குட் பை சொல்லுவாங்களே, விஷ் பண்ணிட்டேன், அந்த இதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் கிராஜுவேஷன் ஸ்கூல் லைஃபுங்கிறது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட்.